சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை பொங்கல் மாதிரி நார்த் ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட்டில் இதுவும் ஒரு ரெசிபி ஆலுக்கா பீட்டா ரெசிபி. வாங்க நான் எப்படி செய்து சொல்கிறேன், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு அரிசி மாவு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பசஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணலாம். இந்த ஆலு மட்டர் மசாலாவோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்து தட்டி அதில் இந்த மசாலா உள்ளே வச்சு கொழக்கட்டை ஷேப்பில் கொண்டு வாங்க. கொழக்கட்டை ரெடி பண்ணதும் ஒரு ஸ்டீமரில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழக்கட்டை ஒரு பீஸை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். மினிட்ஸில் நல்லா பாயில் ஆயிரும். நெக்ஸ்ட் அதை ஒரு பிளேட்டில் வச்சு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தாளிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் எப்படி செய்து சொல்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு வெடித்ததும் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழக்கட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான நார்த் இந்தியன் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் ஆலுக்கா பீட்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி கூட செய்யலாம். நான் மக்கி செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.